ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் ஹெல்த் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் கோவமாக போன கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு நீட்டாக கட் பண்ணி வச்ச கோவக்காவை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு தடவை எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கிறேன். இந்த பக்கம் கடாயில் நம்ம கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக உங்கள் தேவையான அளவு கொஞ்சமாக வெறும் கடாயில் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாய் அந்த கடாய் பிடிச்சதுனால நான் வேறு கடாயில் மாற்றிட்டேங்க. காய் ரொம்ப அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் அந்த பொடியும் போட்டு வேர்க்கடலை பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. வேறு லெவலில் அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியானது, கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சாப்பிட்லாம் வாங்க.